Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. தமிழ் சினிமால யாரை சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க? ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. There can't be any wrong answer. It is only and only superstar Rajni sir. பார்க்கும்போது அப்படியே பின்னாடி அந்த ஸ்டாண்டி பாருங்க. Okay, You see, that father-son, the relationship there, it looks so real. இது உங்களை சுடலை, நீங்கள் ஜெயிலர் 2க்குலாம் வரீங்க அப்படின்னு சொல்லி இப்போவே நாங்கள் வந்து we started writing theories. ஆமாம், ஜெயிலர் 2க்கு நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கீங்க, இங்கே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். உங்களை வச்சு தான் அந்த பெரிய டானையை பிடிக்கிறாரு தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இந்த ரைட்டர்ஸ் டீம் யாராவது இருந்தால் அவங்க சேர்த்துக்க சொல்லுங்க, நல்ல தேரி ஃபார்ம். என்ன 2 புல்லட் இறங்கினா நான் காலியாடு நினைக்கிறீங்க? அப்போ மாட்டேன். ஐயோ, இது நான் வேற லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2 வந்து நெல்சன் சார் வந்து ஒரு வேற மாதிரி கன்சீவ் பண்ணிட்டேன். அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் அந்த ஜெயிலர் 2ல இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு இது வரைக்கும் இந்த மோமெண்ட் வரைக்கும் எனக்கு ஐடியாவே. இன்ஃபேக்ட் இவங்க அந்த படம் கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே இவங்க வந்து ஆசைப்பட்டது என்னன்னா, I'm very sure your character will come back. ஆமா, I thought he didn't die. The character. ஆமா, அவர் வந்து அப்பா அந்த படத்தை மட்டும் இல்ல, நான் அப்படிதான் அவரை பாக்குறேன். நான் சின்னதா ரஜினி சார்னு சொன்னாலுமே உள்ள வந்து இட்ஸ் லைக் a dad, like he's like my dad. தலைவர் ரெஃபரன்ஸ் இருக்கான படத்துல பீ தேர் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த அளவுக்கு ஒரு 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 ஆரா இருக்கிறதுனால தான் யூ கெட் புல்ட் இல்ல, அது செட்ல இருந்தே அவரை யூ கேன் ஃபீல் இட். Marine. ஓகே, லைட்டா இந்த சைஸ் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். நான் இங்க பிளான் பண்ணேன், இங்க பெருசு இப்படி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. கேட்குற கேள்விகள்லாம் வந்து தப்பா பதில் சொல்லணும், டக்குன்னு சொல்லிடணும். தமிழ் சினிமால யாரை சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க? ரஜினி சார். ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. எனக்கு சாரி கேடா, கேமே எனக்கு தெரியல. என்ன? சரி. ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து டேக் 2. ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. There can't be any wrong answer. It is only and only superstar Rajni sir. Question அது நீங்க வந்து क्वेश्चनே தப்புன்ட்டாங்க. ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி, क्वेश्चனே தப்பு. Yes. என்ன முதல்ல take two for you. Who is a superstar of Tamil cinema? No one. Clickbait. No one is a superstar. ஓகே. அண்ட் இன்னொன்று ஒரு கம்பேரிசன், இது வந்து நான் எக்ஸாஜரேட் பண்ணல, பட் ஆனால் இது நான் பார்த்த வரைக்குமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம தலைவரில் வேட்டைன்ல அந்த லுக்கு பார்க்கும்போது அப்படியே பின்னாடி அந்த ஸ்டாண்டி பாருங்க. ஓகே, நான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அந்த ஃபாதர் சன் சிமிலாரிட்டிஸ், அது வந்து அவர் சொல்லுவார் நினைச்சேன். But that Rattamari song, the way it's my favorite, one of my favorite. When that song had released, we were working together that time. It's you see, that father-son, the relationship they have, it looks so real. இல்ல, அந்த படமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல எங்களுக்கு கடைசியில சுட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா, ஆனா நீங்க வந்து உங்களை சுடல, நீங்க ஜெயிலர் 2க்குலாம் வரீங்க அப்படின்னு சொல்லி இப்பவே நாங்க வந்து we started writing theories. ஆமா, ஜெயிலர் 2க்கு நீங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கீங்க, இங்க சொல்லாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். எனக்கு தெரியலங்க, நான் ஷூட்டிங் இது வரைக்கும் நான் போல. ஆனா அதான் இல்ல, உங்களை வச்சு தான் அந்த பெரிய டானையை பிடிக்கிறாரு தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க பேசாம இந்த ரைட்டர்ஸ் டீம் யாராவது இருந்தா அவங்க சேர்த்துக்க சொல்லுங்க, நல்ல தேரி ஃபார்ம். இல்ல, நான் எங்களுக்கு என்னன்னா அது ஓப்பன் தான் இருக்கு. அவர் சும்மா அப்படி கண்ணாடி காட்டுறாரு, சுட்டுட்டாங்க, கொஞ்சம் 2 புல்லட் தான். அப்புறம் அவர் ஒரு டைலாக் இருக்கும் போல, உங்களுக்கு டைலாக்லாம் வந்து மேபி பார்ட் 2ல இருக்கும் போல. என்ன 2 புல்லட் இறங்கினா நான் காலியாடு நினைக்கிறீங்க? அப்ப மாட்டேன். ஐயோ, இது நான் வேற லெவல். இல்ல, இது மாதிரி ஏதாவது இருக்குமானா, லைக் ஜெயிலர் 2 ஜெயிலர்? எனக்கு தெரியல, எனக்கு இது வரைக்கும் எந்த காலுமே வந்தது இல்லை. நீங்க சொல்றது நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. பட் எனக்கு அந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்லல இது வரைக்கும். நாங்க இவ்வளவு ரொம்ப டீப்பா யோசிக்கிறோம்னா, நெல்சன் அவர்கள் வந்து அந்த கிரௌனை திருடுறதுக்கே ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணாரு அந்த படத்துல. நாங்க பார்க்கும்போது உண்மையா வந்து சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தெரியுது எல்லாமே செட்டப்னு. அப்போ உங்களை ஷூட் பண்ணது கூட செட்டப்பா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு. எப்படிங்க வந்து எல்லாமே செட்டப்பா அவ படம் பாக்குறவங்க ஏமாத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி at the end of the day, அது வந்து டைரக்டரோட கால். நம்ம வந்து ஆசைப்படலாம், நம்ம அதுல என்ன வேணா ஆசைப்படலாம். பட் டைரக்டர் வந்து அவர் ஒரு ஜெயிலர் 2 ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2 வந்து நெல்சன் சார் வந்து ஒரு வேற மாதிரி கன்சீவ் பண்ணிருப்பாரு. அந்த ட்ரீட்மெண்ட்ல அந்த கதைக்கு என்ன தேவையோ கண்டிப்பா அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் அந்த ஜெயிலர் 2ல இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு இது வரைக்கும் இந்த மோமெண்ட் வரைக்கும் எனக்கு ஐடியாவே. அதை பத்தி எந்த டாக்ஸுமே பேசல. அந்த டாக்ஸ் வந்து நான் எங்க போனாலும் உங்களை மாதிரி எல்லாருமே என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி. பிகாஸ் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் த கேரக்டர் பேக் இன் பார்ட் 2. பட் ஆனா அது நான் டிசைட் பண்ண முடியாதுல்ல. டைரக்டர், த கேப்டன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் அண்ட் கேப்டன் ஆஃப் த ஃபிலிம், ஹி ஹாஸ் டு டிசைட். அண்ட்
எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கால் வரல. இன்ஃபேக்ட் இவங்க அந்த படம் கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே இவங்க வந்து ஆசைப்பட்டது என்னன்னா, ஐ எம் வெரி ஷூர் யுவர் கேரக்டர் வில் கம் பேக். ஆமா I thought he didn't die the character. கரெக்ட். ஆமா பண்ண மாட்டாங்க, நடக்காது. இவர் வச்சுதான் பெரிய ஆளை பிடிப்பாங்க அப்படின்றது நாங்க ஒரு நடந்துட்டு You இருக்கோம். might get the call. ஆமா, ஆனா இது கண்டிப்பா நடக்கும். நடந்துச்சுன்னா தலைவரையும் உங்களையும் பாக்குறது தரிசனம் கிடைச்சதுன்னா சந்தோஷங்க. நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான். கூப்பிடுங்க, நான் பார்க்கிறேன். நடந்துச்சுன்னா சொல்றேன். பட் இப்போ வரைக்கும் எந்த காலும் இல்ல. சூப்பர் ஐ திங்க் சூப்பர். தே ஹேவ் அ டிஃபரண்ட் பிளான் நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ரஜினி சார் படத்தோட உங்களுக்கு வரும்போது பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அஸ்வின் வரும்போது ஜெயிலர் அப்புறம் ரிலீஸ் ஆச்சு, பிளாக் பஸ்டர் 8. இப்போ கூலி வந்தக்கப்புறம் 22 வந்து நம்ம இந்திரா வருது. என்னன்னா அதை எப்படி சொல்றது, அந்த கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகுது. எனக்கு என்னன்னா ரஜினி சார் வந்து எனக்கு அவர் வந்து அப்பா தான். அப்பா நான் அந்த படத்தை மட்டும் இல்ல, நான் அப்படிதான் அவரை பாக்குறேன். நான் சின்னதான் ரஜினி சார்ன்னு சொன்னாலுமே உள்ள வந்து இஸ் லைக் அ டேட், லைக் இஸ் லைக் மை டேட். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஸோ எனக்கு ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு படம் வந்து ஒரு 8 days கேப்ல சார் வந்து 14th வராரு, நம்ம படம் 22nd வருதே எனக்கு வந்து ஒரு பெருமை. எனக்கு வந்து அது அமையணும் இல்ல, அது கரெக்டா. எனக்கு August 10th ஜெயிலர் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 14th கூலி வருது, 22nd வந்து இந்திரா வருதுன்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணுதான், லைக் ஆடியன்ஸ்ல வந்து ஓகே, இப்ப ஜெயிலர்ல முத்துவேல் பாண்டியன் பார்த்திருக்காங்க, அர்ஜுன் முத்துவேல் பாண்டியனும் பார்த்திருக்காங்க. ஸோ 2 பேரோட படம் வந்து ஒரு 8 days கேப்ல வருது வந்து நான் எதிர்பார்க்கல. அது அமைஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் கூலியும் போய் பாருங்க. ஒரு 8 daysல கூலி பார்த்து முடிச்சுட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே 22nd வந்து இந்திரா வந்து பாருங்க. இது வேற மாதிரி ஒரு ஃபிலிம். இது எந்த விதத்திலயும் ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை சொல்றேன். அடடா, ஏதோ ரெஃபரன்ஸ் இருக்கு போல, தலைவர் ரெஃபரன்ஸ் இருக்கான படத்துல. அவர் அப்படியே அமைதியா ஜென் மோட் போயிட்டாரு. சரி அப்படியே சொல்லுங்க, ஓகே பாருங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து நீங்க பேசுறதுல ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் பண்ணி அவருக்கு ஒரு டென்ஸ் மூமெண்ட்ல வச்சிருக்கீங்க அவர். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ கூலி ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்கண்ணா ரஜினிகாந்த் பேர் மாற்றி ஆரா காந்த்லாம் சொல்கிறாங்களேண்ணா, உண்மையா அப்படியாண்ணா? ஆல்வேஸ் அவர் எப்பவுமே வந்து அவரை சுற்றி ஒரு ஆரா இருக்கு. அந்த ஆரா தான் வந்து எவ்ரி ஒன் வுட் ரியலி வாண்ட் டு லைக் லைக் பி தேர். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆரா இருக்கிறதுனால தான் யூ கெட் புல்ட். இல்லை, அது செட்ல இருந்தே அவரை யூ கேன் ஃபீல் இட். அது அவர்கிட்ட வந்து அந்த ஆரா வந்து இட்ஸ் தேர் ஆல்வேஸ். சூப்பர். அண்ட் 2 பேருக்கும் ஒரு இது இருக்கு, லைக் கனெக்ஷன். ஆமா, 2017 2 பேரும் தமிழ் படம் லான்ச் ஆச்சு, அப்படி சொல்ல வந்தேன். That was a Telugu movie, but they also released here. Oh. That Sandeep Kishan. Okay. நீங்க அவங்கள ரொம்ப பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஃபேன் உள்ள இருக்கான் போல இருக்கு. That only the chit scene is. ஓ அதான், இதெல்லாம் எனக்கே தெரியல. ஆமா, நிறைய விஷயங்கள் அப்படியே ஃபுல்லா ஃபோக்கஸ் ஃபுல்லாவே எனக்கு வந்துட்டு மேரின். ஓகே, லைட்டா இந்த சைஸ் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். நான் இங்க பிளான் பண்ணேன், இங்க பெருசு இப்படியே வந்துரும், அதனால சோ நான் இங்கே வச்சுக்கலாம். I have one fan, he has my tattoo here. Oh my god. With that ECG, the heart, this thing, with that. What is 2 + 2? 5. Which year is this? 1995. டைம் டிராவல் பண்ணி படம் எடுத்துக்கீங்க. The year you were born. Look, he's just born. ஐயா உண்மையா சொல்றீங்களா? அவ்வளவு சின்ன பையனா ஐயா நீங்க? 1995 30 years ஆச்சு. 30 years ஆச்சு. இல்ல பரவாயில்ல, அந்த மாதிரி தெரியலையா ஐயா நீங்க வந்து? தெரியலையா? ஆமா. Very small, but he's kind of right, because this year as a director he's born. So it is. எப்படி இப்படிலாம் பேசுறீங்க? Someone have written. Should we change the seats? Yes. நல்லா பண்றீங்க. Okay. What sound does a cat make? Bow. That was a good one. Okay. What's the name of the planet we live on? Mars or Venus, actually. There's planet for women. What about Pluto? Why don't you say It Pluto? doesn't exist anymore, I think. But you are existing, my heart. Appa. இது அப்பப்ப ஏதாச்சும் பொண்ணுங்களாங்க இது. I don't think I will get sleep tonight. Why? I will be like kalachify you. So sweet. Yeah, this dialogue will just come in my sleep also, and I will wake up. Dreamலயும் உங்களை வந்து கஷ்டப்படுத்துவான்னு சொல்றீங்களா? In dream. Reality. நைட் அவரு தூக்குறாரு. இந்த மாதிரி யாரும் சொன்னது கிடையாதுங்க. ஓ அப்படியே. அதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாலே அப்படியே எக்ஸைட் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். சூப்பருங்க. Who is the director of Indra? Merin Pirzada. அவரு மது எங்க இல்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் தப்பா சொல்லி நான் அது வாங்குறதுக்கு நானே என் பேரை சொல்லி யார் வைக்கிறேன்றீங்களா? சபரீஷ். சூப்பர். இப்ப மதுன்னு சொன்னீங்களா, எல்லா இடத்துலயும் வந்து மதுன்றாங்க. Yeah, even yesterday you heard. Oh my god. உங்களோட ஃபேவரட்டான பர்சன் நான் செட். What do you do, man? Madhu is our EP.
ஓகே So usually EPs, they tend to be favorite for everyone working on the set, because EP is one person who is doing budget cuts, everything, ஓ managing the whole thing. So that's why Madhu Garu, he's the star of our set. அவர் படத்துல நடிச்சிருக்காரு கூட actually. ஆமா ரோல் ஒரு பண்ணிருக்காருல இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபர்ஸ்ட் Very மது important. நாங்க கொஞ்சம் அந்த பட்ஜெட் எல்லாம் பண்ணி மது காருன்னு சொல்லி ரெஸ்பெக்ட் போட்டாங்க ஸ்மார்ட்டுங்க நீங்க ஹூ இஸ் தி ஹீரோ ஆஃப் இந்திரா சபரிஷ் கரெக்ட் I கரெக்ட் got. I was like, I was like everything very not 24 crores for me. சபரிஷ் டைரக்டர் சபரிஷ். ஐயா இப்போ இது ஜோக்ஸ் இதுதான் தாண்டி பட் ஒரு படம் வந்து இந்த மாதிரி நரேஷன்லாம் சொல்லி ஒரு படத்தை வந்து லைக் பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு. என்னைக்கு எப்போ அந்த பாப்பப் ஆச்சு இந்திரான்ற ஒரு ஐடியா, எப்படி இது நடந்துச்சு? This one can be a right answer. இருக்கா? They are He's right, come- right? Oh, he's amazing. come to the That's question. what I am. Thank God. யா ஒரு கொஸ்டின் அப்படியே மாற்றி ஸோ இந்திரா வந்து கரெக்டாக வசந்த் சார் ராக்கி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம்னு நினைக்கிறேன் சத்யம்ல. அந்த டைம்ல வந்து ஒரு த்ரில்லர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் ஒன்று கிடைச்சது. ஸோ அப்போலேருந்து எழுத ஆரம்பித்தோம். ஒரு 6 months ஆச்சு எழுதி முடிக்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனாக அசம்பிள் பண்ணி அவரை வச்சு தான் எழுதினேனே. ஸோ ராஜாவின் பார்வையிலேன்னு தான் ஃபர்ஸ்ட் டைட்டில் இருந்துச்சு. கமல் சாரோட டைட்டில் இருந்துச்சு நான் எழுதின போது. அதை பேஸ் அவுட் பண்ணி அவங்க ஆல்மோஸ்ட் லுக்காகவும் ஒரே மாதிரி. ராஜாவின் பார்வையில் கமல் சார் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும், மீஸ் இருக்கும், ஃபேராக இருப்பார். அந்த லுக்காவே வந்து உங்க போய் சிங்க்ரனைஸ் ஆச்சு. ஸோ அவர்கிட்ட போய் பிச் பண்ண ஒரு செகண்ட் மீட்டிங்ல வாஸ் ஓகே வித். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் ஆயிடுச்சு ப்ராஜெக்டாகவே. இல்லை அது தடங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும்ல, ஒரு டெபியூவாக ஒருத்தவங்க வந்து பிளேஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. இதே கதையை நம்ம இன்னும் 2-3 பேருக்கு நம்ம சொல்லியிருக்கலாம், அவங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்றது அப்படி இல்லை. நான் அடமெண்டா இருந்தேன். நான் எனக்கு நிறைய த்ரில்லர் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்கும். ஸோ நான் பார்த்த த்ரில்லர் ஃபிலிம்ஸ்ல எனக்கு என்ன எக்ஸைட் பண்ணிச்சோ அதெல்லாம் இந்த படத்துல பிளேஸ் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் கமர்ஷியலாகவும் வயபிளாகவும் இருக்கணும்ன்றது ஐடியாவாக இருந்துச்சு. நம்ம எழுதுறதை தாண்டி கமர்ஷியலாக அந்த சேல் நடக்கணும், ஆடியன்ஸ் உள்ள வரணும், ஒரு சர்டிஃபிகேட்டாகவும் ஒரு UA சர்டிஃபிகேட் கிடைக்கணும். இந்த இதெல்லாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் செட் பண்ணும் போது. ஸோ அந்த நார்ம்ஸோட தான் வந்து அப்ரோச்சே பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரில்லர் ஃபிலிம்ல 3 லவ் சாங்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் நம்மளது தான், இந்திரா தான். ஸோ அந்த கதையும் அது டிமாண்ட் பண்ணுச்சு. அந்த அசம்பிளிங்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஓகே, இப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் கண்ணு தெரிஞ்சவருக்கு கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணு தெரியாத மாதிரி இருக்காரு, என்ன நடக்குது, இல்லை அவருடைய பேரலா அவருடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் வருது, நிறைய கேள்விகள் வருது. இதையே நம்ம ஃபேன்ஸ் தியரி மாதிரி போட்டு இந்த கதைகள் எல்லாம் தோணுது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஏன் படம் பார்க்கணும்? இல்ல ஏதாவது ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கும்ல. ஒன்னே ஒரு விஷயம் சொல்லலாம். இந்திராவோட கேரக்டர் வந்து இஸ் a police officer who gets suspended and turns out to be blind. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன், எதுக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது எல்லாமே அந்த சுவாரஸ்யம். ஏன்னா த்ரில்லர்னால நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, சொன்னா அந்த சுவாரஸ்யம் கம்மியாயிடும். நீங்க பார்த்து உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். நான் இப்ப எதுவும் டிக்ளேர் பண்ணாம இருக்கும்போது நீங்க பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ அதுதான் இன்டென்ட் ஆஃப் தி ஃபிலிமே. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு பேரலா ஓடுனதுன்னா வேட்டைக்காரன். அதில் வந்துட்டு இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒருத்தவருடைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போவார். பார்த்தா அவருடைய ஃபேமிலியெல்லாம் வந்து அடிச்சு போட்டு கண்ணில் ஸ்ப்ரே அடிச்சு கண்ணு தெரியாம ஆக்கிடுவாங்க, அவங்க ஃபேமிலியை வந்து கொண்டுருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவர் உட்காந்துருப்பார். லைக் அவரால் எதுவும் பண்ண முடியாது இல்லை, கண்ணு தெரியாமல் இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் காணும். ஒருவேளை இவங்க இல்லை இப்போ இதெல்லாம் நீங்க இன்டென்ட் பண்ணும் யோசிக்கணும்னு தான் ட்ரெய்லரே அப்படி கட் பண்ணும். ஓகே, எங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க. இப்போ பிரவீன் சார் கட் பண்ணும் போது இன்டென்ட்டே வந்து இப்போ அது லீனியரா ட்ரெய்லர்ல சொல்லிட்டோம்னா வந்து படத்துல அந்த சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ ட்ரெய்லர் கட் பண்ண இன்டென்ட்டே இந்த தாட்லாம் ஜென்ரேட் ஆகணுன்றது தான். ஸோ அது ஜென்ரேட் ஆகுறது எங்களுக்கு வின்னு. அது ஓகே, நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. ஆமா, நாங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுறோம். 20 செகண்ட் இன்னும் 12 நாள் தான் இருக்கு. தியேட்டர்ல வந்து பார்த்தா ஓகே. ஸோ ஸ்க்ரீன் பிளே தியரி படிச்சு அதை புரிஞ்சு அப்படிதான் நம்ம ஒரு படத்தை இயக்க முடியுமா? இல்லை ஏன்னா இப்போ பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் அவரை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னார், எனக்கு ஸ்க்ரீன் பிளே பற்றி எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ எப்படி அது தியரி இருக்கும், ஒர்க் ஆகும் தெரியாது. ஒரு சாமானிய மக்கள் ஒரு படம் பார்க்கும்போது அவர் என்ன நினைப்பான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலை, கனெக்ட் ஆகுதா இல்லை அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. தியரி ஃபேக்ட்ஸ்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெதர் அது அந்த கிரைட்டீரியாலாம் ஃபில் பண்ணாதான் ஒரு டேரக்டராவோ இல்லை இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில் எடுக்க முடியுமா? நீங்க யூ லவ் டு நோ த ரூல்ஸ் அதை பிரேக் பண்றதுக்கு. ஆனா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ்லேருந்தே படம் பார்க்குறேன். 4-5 வயசுலேருந்தே படம் பார்க்குறேன். ஸோ என்னோட கிராண்ட் மதரோட பாட்டியோட உட்காந்து கேடிவில வர அந்த ஒரு 1:30 மணிக்கு படம் போடுவாங்க. நான் ஒரு கேடிவி டேட்டா பேஸ் சூப்பர். இப்போ எல்லா படமே கேடிவில பார்ப்பேன். என் தாத்தா வந்து ஸ்டார் மூவிஸ்ல வந்து கிளாடியேட்டர், ஜேம்ஸ் பாண்ட் ஃபிலிம்ஸ், ஸோ அது ஃபிலிம்ஸுக்கு எப்போதுமே ஓவர்லி எக்ஸ்போஸ். ஸோ
ஸோ நிறைய ஃபிலிம் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும்ல அந்த பீட்ஸ் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகுதுன்றது நம்மளுக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் நிறைய படம் பார்க்குறோம். அதுல ஒரு நாலேஜ் கேப்சர் ஆகுறதே இஸ் குட் டு கோ டு ரைட் ஸ்க்ரீன் பிளேன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே எழுதுறது எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. இண்டிவிஜுவலா நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அடாப்ட் பண்ணி எழுத போறீங்க. ஆனா ரூல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தெரியணும், அண்ட் அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா அது கிராஃப்ட். அந்த கிராஃப்ட் இப்போ ஒரு எடிட்டர் அவங்க கிராஃப்டை தப்பா பண்ணக்கூடாது இல்லை. அது மாதிரி ரைட்டரும் டைரக்டருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த கிராஃப்டை தெரிஞ்சுக்கணும். அந்த கிராஃப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், கப்புள் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அந்த கிராஃப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரிசோர்ஸ் அவுட் வந்துச்சு. இப்போ அவர் நரேட் பண்ணும்போது ஓகே இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இதுல நம்ம வந்து ஃபிட் ஆன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அது எந்த லைன் கேட்கும் போது இல்ல அவர் நரேட் பண்ற விதமா இருக்கும் போது எப்படி இருந்துச்சு? நரேஷன் அஃப்கோர்ஸ் அவர் நரேட் பண்ற விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு ரொம்ப கிளியரா இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி இருக்கும், இன்டர்மிஷன்ல இந்த ஒரு விஷயம் நடக்குது, செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்குது, கிளைமேக்ஸ்ல இந்த ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு ஒரு கிளியரா, அது எந்த ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. பட் இந்த இந்திரா படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, ஒரு பிளைண்டா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்டா பண்றேன். இட்ஸ் மை 7th ஃபிலிம். ஒரு ஆக்டருக்கும் ஒரு பிளைண்டா ஏதாவது ஒரு ரோல் அவங்க கெரியர்ல பண்ணணும்னு இருக்கும். கமல் சார் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டும் விக்ரம் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஆர்டிஸ்டும் அந்த ஒரு இது இருக்கும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு பிளைண்ட் ரோல் பண்ணணும். எனக்கு அது ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு த்ரில்லர்ல ஒரு கேரக்டர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கும் போது கதையுமே வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, இவ்வளோ த்ரில்லர் படம் வந்திருந்தாலுமே திஸ் வில் ஸ்டாண்ட் அவுட் ஆன் இட்ஸ் ஓன். நீங்க ட்ரெய்லர் கட் பண்ணா நிறைய பேர் வந்து சீரியல் கில்லர், ஒரு ஆக்டர், இது இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போமே அப்படின்ட்டு. பட் ட்ரெய்லரை வந்து வாண்டடா அவர் சொன்ன மாதிரி இதுதான் ஸ்ட்ரக்சர்னு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். பட் படத்துக்குள்ள வரும்போது நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஸோ படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்துட்டு இந்த கேஸ்டிங் தான். ஒரு கேஸ்டிங் இருக்கும்போது இந்த ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் இவருக்கும் சுனில் அவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, இவர் எப்படி அதை மீட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மொமெண்ட்ல ஏதாவது பீக் இருக்கா, இல்ல ட்விஸ்ட் டர்ன்ஸ் ஏதாவது மாறிடுமா? பார்க்கணும் இல்ல அது ஏதாவது நீங்க எழுதும் போதாச்சும் உங்களுக்கு ஒரு இதா இருக்கும்ல. இல்ல எனக்கு எழுதும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நீங்க படம் இண்டிவிஜுவலா நீங்க படம் பார்த்து நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா தேர் இஸ் a lot of high moments between சுனில் சார் அண்ட் வசந்த் சார். ஒரு இம்மென்ஸான ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கு. இவங்க கெமிஸ்ட்ரியும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே இருக்கு. ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க வச்சு இன்னும் இந்த காம்பினேஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த பார்ட் 2 எடுங்கன்னா இவங்க தம்பி ரோலு இல்லை தம்பி இந்த மாதிரி தான் சொல்லுங்க. தேங்க்யூ. Bye. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.